கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய நட்சத்திர பவுலருக்கு மிகப்பெரிய பிரச்சனைங்க. 10 ரன் இல்லாம சிஎஸ்கே இந்த டைட்டில் அடிக்க முடியுமா? அவருக்கு என்னதான் பிரச்சனை? திடீர்னு இவ்வளோ ரன் எக்ஸ்பென்சிவா போற அளவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி பத்தின அப்டேட் மட்டுமே வந்துட்டு இருக்கு. மற்ற டீம்ஸை பத்தி வரலையேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மற்ற எந்த டீம்லயும் பெருசா அப்டேட் இல்லைங்க. எல்லாருமே ரொம்ப குவைட்டா இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து எல்லாமே குவைட்டா இருக்காங்க. ஆர்சிபி மட்டும்தான் அந்த இன்சைட் ரிப்போர்ட்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி எபிசோட் பை எபிசோட ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மற்றபடி எல்லா மேனேஜ்மெண்ட்டுமே குவைட்டா தான் இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று தான் தீபக் சகருடைய போட்டோ ஷூட்டே நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பெருசா மற்ற டீம்ஸ் உடைய அப்டேட் இல்லை. எல்லா அப்டேட்டுமே வரும். எப்போ வரும் அப்படின்னா இந்த மாசத்தோட கடைசியில தான் வரும். ஏன்னா சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு முன்னாடி ஐபிஎல் பத்தின மற்ற விஷயங்களை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருவாங்க. சாம்பியன்ஸ் டிராஃபி முடிஞ்ச கையோட கேம்ப் ஸ்டார்ட் ஆகும். இதுதாங்க ஓவரால் அப்டேட். சரி ஓகே, ஃபைனலா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸை பத்தி ஏதாவது ஒரு அப்டேட் இருக்கான்னு கேட்டா மிகப்பெரிய ஷாக்கிங் அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட் ஏன்டா வந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணுங்க. அதாவது சிஎஸ்கே உடைய மிக முக்கியமான நட்சத்திர பவுலர் பத்திரானாவை சுத்தி தான் மற்ற பவுலிங் யூனிட்டே நம்ம கட்டமைக்கணும். அவர் தான் மெயின் பவுலர். அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இன்னும் 2 இல்ல 3 பவுலர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ டீமையே ஃபார்ம் பண்ண போறாங்க. ஆனா பத்திரானா இப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா அவருக்கு ரீசெண்ட் டைம்ல நிறைய இன்ஜுரி ஆகிட்டு இருந்ததை நீங்களால பார்க்க முடிஞ்சு. ஸோ தோனி அவர்கள் அதிகமா சொல்லியிருப்பாரு, அவர் வந்துட்டு லிமிட் ஓவர் மட்டுமே வைங்க. ஸோ அதிக ஓவர்ஸ் எல்லாம் ஆடுனா அப்படின்னா அவனுடைய ஆக்ஷன் எல்லாம் மாறும். அது மட்டும் இல்லாம அவனுடைய கேமே ஸ்பாயில் ஆயிருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸோ ஒரு மற்ற கேம் இதெல்லாமே ஆடுனாலும் ஸோ அவருக்கு இன்ஜுரிக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ஷோல்டர் வந்துட்டு ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், நம்ம ஓரளவுக்கு பொசிஷன் மாத்தி போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரு. ஸோ அதனால அவருடைய பவுலிங் ஆங்கிள் வந்துட்டு லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. லைட்டா இல்ல, கொஞ்சம் நிறையவே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சம் டிகிரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஆக்ஷன்ல இருந்து போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா போட்டு பொழந்து விட்டுறாங்க பேட்ஸ்மேன்ஸ். ஏன்னா அவருடைய ரிலீசிங் பாயிண்ட் முன்ன இருந்தது கிட்டத்தட்ட லசித் மலிங்கா மாதிரி. ஸோ அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 90 டிகிரில இருந்து நம்ம பார்க்கும்போது இந்த 0 டிகிரி 180 சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து அவர் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ரிலீஸ் பாயிண்ட் வந்துட்டு 25 மேல போயிருக்கு. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா அவருடைய அக்யூரசியில மிகப்பெரிய மிஸ் ஆகுதுங்க. யாக்கர் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா நெயில் பண்ணிட்டு இருந்தாரு. அவருடைய பிளஸ் இந்த யாக்கர் தான். அதை வச்சுதான் டெட் ஹவுஸ்ல வந்துட்டு கன்சிஸ்டன்டா போட்டுட்டு இருந்தாரு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ரிலீஸ் பாயிண்ட் அங்க இருக்கிறதுனால அவருடைய ஃபேஸ், அவருடைய பாடி பொசிஷன் எல்லாமே லிட்டில் பிட் சேஞ்ச் ஆகிறதுனால ஸோ அவருடைய யாக்கர் அக்யூரசி மிஸ் ஆகுது. நிறைய தடவை குட் லென்த்தா விழுந்துருது. ஸோ யாக்கர் அவர் வந்துட்டு நெயில் பண்ண ட்ரை பண்ணும்போது கரெக்டா பேட்ஸ்மேன்களுக்கு பெர்ஃபெக்ட் ஷாட் அடிக்கக்கூடிய லென்த்ல வந்துட்டு பால் போய் சேருது. இதனால போட்டு டமால் டொமில்னு பொழந்து விட்டுறாங்க பத்திரானாவை. ஸோ முன்னாடி இருந்த பத்திரானாவுடைய ஆக்ஷன் வந்துட்டு பெட்டரா இருந்தது. யாக்கர் அக்யூரசி வந்துட்டு ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்ததுன்னு சொல்லி ஆகணும் லாஸ்ட் ஒரு 1 or 2 years தான். பட் ஆனா இந்த ஒரு மாசமா ஒரு ஆடுற கிரிக்கெட் அப்படிங்கிறது சரியில்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது 4 ஓவர்ல 60 ரன் 4 ஓவர்ல 50 ரன் அப்படிங்கிற மாதிரி ஈஸியா எக்ஸ்பென்சிவா போறாரு. ஸோ பத்திரானா ஸோ கரெக்ட் தான், அவருடைய இன்ஜுரி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி போயிட்டு இருக்காரு. ஆனா இதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா அவருடைய அக்யூரசியும் போகும், கரியரே போயிருங்க. ஸோ கண்டிப்பா இதுல இருந்து ஏதாவது ஒரு மாற்றம் அவர் கொண்டு வந்தே ஆகணும். சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய இஷ்யூவா வந்து நிக்குது பத்திரானாவுடைய பவுலிங் ஆக்ஷன். ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த பார்க்கணும். எஸ், கண்டிப்பா அவங்க கிட்ட பேக்கப் நேதன் எல்லிஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனா பத்திரானா கூட நேதன் எல்லிஸ் ஆடணுங்கிற மாதிரி தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் பவுலிங் யூனிட் ஸ்ட்ராங்கா இருக்கும். பத்திரானா இல்லாம எல்லிஸ் மட்டுமே ஆடினா ஸோ அவரு மேலேயும் மறுபடியும் ப்ரெஷர் விலக ஆரம்பிக்கும். ஸோ பத்திரானா முழுக்க ஸோ அவருடைய கேமுக்குள்ள வந்தாகணுங்க. ஸோ கண்டிப்பா சிஎஸ்கேல அவருக்கு வேற விதமா வந்துருவாருங்கிறத மாற்றம் கிடையாது. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த ஆக்ஷன்ல சரி பண்ணியே ஆகணும். ஏன்னா கண்டிப்பா சிஎஸ்கேக்கு இருக்கக்கூடிய ஒரே ஹோப் அவர் தான். ஸோ அவரை நம்பி தான் ஓவரால் பவுலிங் யூனிட்டுமே இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத. ஸோ மற்றபடி அவங்களுடைய ஓப்பனிங் பொசிஷன் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டெவான் கான்வே வந்ததுக்கு அப்புறம் டெவான் கான்வே அண்ட் ருத்ராஜ் பண்ண போறாங்க. ஸோ ரச்சினை பொறுத்த வரைக்கும் மட்டும் கேள்விக்குறி. அவர் வருவாரா இல்ல அவருக்கு போல சாம் கரன் இல்ல ஜேமி ஓட்டன் உள்ள எடுப்பாங்களான்னு கேள்விக்குறி. ஸோ 1 டவுன்ல திரிபாத்தி, ஸோ அது மட்டும் இல்லாம தீபக் ஹூடா, விஜய் சங்கர், MS தோனி, அஸ்வின், ஜடேஜா, சாம் கரன் சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பேட்டிங் யூனிட் தான். ஸோ பவுலிங்ல மட்டும் கலீல் அகமது இருக்காரு. ஸோ அவரு ஓகே. இந்தியன் பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஃபாரின் பவுலர் 10 ரனா கம்பல்சரி பண்ணி ஆகணும். அண்ட் எல்லிஸ் இல்ல யாராவது ஒருத்தர் உள்ள வந்தாகணும். ஸோ இப்படிதான் 10 ரனாவுடைய சுமையை குறைக்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ நீங்க ஒரு 10 ரனா ஃபேன் அப்படி இல்லைன்னா சிஎஸ்கே ஃபேன் அப்படின்னா இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.